கிரியா பயிற்சி செய்தால் நமக்கு என்ன நடக்கும்? இதில் கிரியாங்கிறது ஒன்று இருக்குதா? இது உண்மையானதானா இல்லை பொய்யானதா? கிரியாவை கற்றுக்கணுங்கிறது நம்ம எவ்வளவோ ஆசைப்படலாம். அப்போ இந்த கிரியா என்ன பண்ணுது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியாங்கிறது உண்மை சொல்கிறீங்க, தியானம்னா உண்மைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன பவர் இருக்கா? இதெல்லாம் நம்ப முடியுமா? டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. வணக்கம். அதாவது கிரியா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது, கிரியா பயிற்சி செய்தால் நமக்கு என்ன நடக்கும்? இதனால் என்ன பலன் கிடைக்க போகுது? நம்ம என்னெல்லாம் நம்ம அடைய முடியும்? இதெல்லாம் உண்மையா? இது சாத்தியக்கூறா? அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகங்கள் இருக்குங்க. இது நிறைய என்கிட்ட கேட்பாங்க, கிளாஸ்லேயும் கேட்பாங்க. குருஜி, கிரியானா என்ன? அது மூலிமா என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்கும்? கெடுதலும் நடக்குமா? இது உண்மையா? இதில் கிரியாங்கிறது ஒன்று இருக்குதா? இது உண்மையானதானா இல்லை பொய்யானதா? அப்படின்னு நிறைய டவுட்டு வரக்கூடியது உண்டு. ஆனால் கிரியாங்கிறது மிகப்பெரிய உண்மையானது தான். இது மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. அது மட்டும் இல்லை, கிரியாவை கற்றுக்கணுங்கிறது நம்ம எவ்வளவோ ஆசைப்படலாம். ஆனால் கர்மவினையினுடைய விட்டகுறை துட்டகுறைன்னு சொல்லுவாங்க. அந்த வினைப்பயன் நமக்கு இல்லாமல் நம்ம அதை தொட முடியாது. கிரியாவை சாதாரணமாக நம்ம தொடலாம்னு நினைக்கிறோம், நிச்சயமாக செய்ய முடியாது. அதை செய்யணுங்கிற ஒரு விதி இருந்தால் மட்டும்தான் கிரியாக்குள்ளே நீங்கள் உள்ளே வர முடியும். அப்போ இந்த கிரியா என்ன பண்ணுது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிரியா பண்ணும் பொழுது தீட்சை மூலமாக தான் கிரியா சக்தி வருகிறது. அப்போ தீட்சைனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, குரு மூலியமாக இருந்தால் தீட்சை வருகின்றது. அப்போ குரு மூலியமாக இருந்து வந்த தீட்சை எனக்குள் இருந்து உங்களுக்கு வரும் பொழுது, அந்த தீட்சையை நீங்கள் பெற்றுக்கொண்ட பொழுது தான் உங்களுடைய டூனிங்கே மாறப்போகுது. அதாவது நீங்கள் டூனிங்கில் போயிட்டே இருப்பீங்க. இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன்னே, இப்போ ஒரு நண்பரை கேட்டோம்னா, நான் ஊருக்கு போனேன், நான் ஊரில் நிறையா விசேஷத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் ஒரு நினைப்பு நினச்சிட்டு பாரு. இன்னொருத்தர் கேட்டோம்னா, இல்லை நான் வேலைக்கு போனேன், நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் நான் வண்டி ஓட்டினேன், நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர்த்துக்கு 5 விதமான சிந்தனைகள் இருக்கும். அப்போ 5 விதமான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை தானா, மற்றவர்களுக்கெல்லாம் இல்லையா? அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எண்ணத்தை பொறுத்து சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த சிந்தனைகளை மாற்றி ஒரு சிந்தனைக்கு நீங்கள் வரணும். பல எண்ணங்கள், தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதன் பாட்டுக்கு. அதாவது நம்ம தியானம் பண்ணுறோம், தியானம் பண்ணும்போது நம்ம நினைப்போம், சென்னை போகலாமா, கோயம்புத்தூர் போகலாமா, மதுரை போகலாமா, திருச்சி போகலாமான்னு. ஏன்னா நம்மளுடைய மனம் அந்த இடத்துல அடங்காது. அடங்காமல் இருக்கும்போது நமக்கு என்ன நினைக்க சொல்லுவோம், என்னடா நம்ம உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம், மதுரை காட்டுது, திருச்சி காட்டுது, சென்னை காட்டுது அப்படின்னு நினைப்போம். அங்கே நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? மதுரைனா என்ன? ஓ இதுதான் மதுரையா, மதுரையில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் என்ன வருதோ அதையே யூகம் பண்ணிகிட்டே நீங்கள் போகணும், கவனிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். அது செய்ய 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 என்ன ஆகுன்னா, இந்த கற்பனையாக வந்த எண்ணங்கள் அனைத்துமே ஒரு கட்டத்தில் குறைஞ்சிரும். குறைஞ்சி எண்ணமற்ற நிலைக்கு வரும். அந்த எண்ணமற்ற நிலைக்கு வரும் பொழுது இந்த கிரியாவை நம்ம செய்யும்போது எண்ணமே இல்லாத வெறுமனமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா என்ன நடக்குது தெரியுங்களா உங்களுக்கு? முதல்ல உங்கள் உடம்பில் உஷ்ணங்களை சீராக்கும். இந்த உஷ்ணம் சீராதுன்னா ரெண்டாவது என்ன செய்யும்? இந்த பிராணக்காற்றை நிரப்பும். இந்த பிராணக்காற்றை நிரப்பி உஷ்ணத்தை சீராக்கி உங்களுக்குள்ளே இருக்கும் உயிர்களை புதுப்பிக்கும், செல்களை. இந்த செல்கள் புதுப்பிச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் ஃபியூர் ஆகும். ரத்தம் ஃபியூரானா என்ன ஆகும்? நரம்புகள் பலமாகவும், எலும்புகள் பலமாகவும், ராஜ உறுப்புகள் பலமாகவும், உடலே ஆரோக்கியமாக மாறும். அப்போ இதெல்லாம் மாறும்போது ஒரு தன்மை எனக்கு நான் சொல்கிறேன். அதாவது மாங்காய் புளிக்குதப்பா அப்படின்னு சொன்னால் நான் புளிச்ச மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணுறேன். என்னை பார்த்தவர் அவர் மாங்காய் புளிக்குன்னு சொன்னார், புளிக்குது அப்படிங்கும்போது அவருக்கு அங்கே ஊறும்.
அதுதான் உணர்ச்சி. அந்த மாங்காய் புளிக்குதுன்னு சொன்னதை எனக்கு ஊறுது அப்படிங்கும்போது எனக்கு ஊறுது அப்படின்னா அந்த உணர்ச்சி எப்படி வருகின்றது? அந்த உணர்ச்சியை உங்களிடத்திலிருந்து மாற்ற வேண்டும். எனக்கு நோய் வருகின்றது அப்படின்னு சொல்லும்போது அந்த நோய் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி அங்க மாறிடுச்சு. அதை நீங்கள் மாற்ற வேண்டும். அதை மாற்றுவது சாதாரணமாக மாற்ற முடியாது. அதை மாற்றிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? முதல்ல உங்களுடைய பாடியை முழுசா எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும். இதை கொண்டு வந்து உங்களுடைய உணர்ச்சி மூலமாக அந்த ஒரு பாசிட்டிவான உணர்ச்சியை உருவாக்கி தானாகவே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரணும். அப்படி உருவாக்கி கொண்டு வரும்பொழுது தான் மிகப்பெரிய மாற்றமாக அந்த உடல் மாறும். அந்த காலகட்டத்தை செய்யறதுக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. இருக்குங்க, சித்தர்கள் வந்து சும்மா செஞ்சுட்டு போகல, எல்லாமே உண்மையாக வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் தாங்க இது. எல்லாம் ரகசியமாக்கியிருக்காங்க. எல்லாமே ஓலைச்சுவடியில் இருக்குது, இல்லாமல் போகலை. அது ஓலைச்சுவடியில் இருக்கிறத விட எனக்கு கொடுத்தார் வார் குருநாதர். ஓலைச்சுவடியும் கையில் கொடுத்து கற்றுக் கொடுத்தார் பார்த்தியா, அதெல்லாம் வந்து எண்ணிலடங்கா விஷயம். அந்த கலையை கற்றுக் கொடுத்து எனக்கு ஓலைச்சுவடி மூலமாக காட்டி கொடுத்து இதை மக்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சாதாரண மனிதனும் மாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்குவத்தை மாற்றலாம். சரி, இதெல்லாம் சொல்கிறாங்க உண்மையா? இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியுமா? கிரியாங்கிறது உண்மை சொல்கிறீங்க, தியானம்னா உண்மைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன பவர் இருக்கா? இதெல்லாம் நம்ப முடியுமா? எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நான் நிமான்ஸில், பெங்களூரில் வந்து சமீபத்தில் நிமான்ஸில் என்னுடைய உடலை பரிசோதனை செய்து நான் செய்த கிரியா பயிற்சியுடைய சக்தி உள்ளே இருக்குதா அப்படிங்கிறத 1 மணி நேரம் நான் பயிற்சி செய்து 3/4 மணி நேரம் நான் சமாதி நிலையில் இருந்து என்னை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார்கள். உண்மை, கிரியா என்பது உண்மையாலுமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கலை. இந்த கலையில் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நம்மளுடைய நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலில் நமக்கு அறிவித்தாங்க. அது மாதிரி இது உண்மையான கலை. நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் உடலை மிகப்பெரிய மாற்றமாக மாற்றி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக அற்புதமாக மாற்ற முடியும். பெருஞ்செல்வத்தை பெருக முடியும். நாம் செய்யும் தொழில் வியாபாரம் பெருக முடியும். வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியும். மிக பிரம்மாண்டமான இந்த கிரியா யோகை கற்று பேரானந்தோடு வாழலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.